நான் ஒரு மீம் பார்த்தேன். ரொம்ப யோசிக்க வைக்கிற மாரியான ஒரு மீமா இருந்தது. அந்த மீம் உங்களுக்கும் காட்டுறேன். நீங்க பாருங்களேன். டைனோசர்ஸ்ல இருந்து ஃபாசில் ஃபியூயல், ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து பெட்ரோல், பெட்ரோல்ல இருந்து பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்ல இருந்து பிளாஸ்டிக் டைனோ. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டைனோசர்ஸ் தான் இப்ப பிளாஸ்டிக் டைனோசர்ஸ். ஏன்னா பிளாஸ்டிக் பெட்ரோல்ல இருந்து எடுக்குறாங்க. பெட்ரோல் க்ரூட் ஆயில்ல இருந்து வருது. க்ரூட் ஆயில் ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து வருது. அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் டைனோசர்னால உருவானது. ஆனா இது ஒரு சிறந்த உருட்டு. உருட்டா? எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே பெட்ரோல் டீசல்லாம் வந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் இறந்து போனதுல இருந்தா வருது அப்படின்னு. ஆமா, அது ஒரு உருட்டு தான். அவங்க உங்கள்ட்ட உருட்டி இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது டைனோசர்ஸ் 75 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தது. 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு உயிர் இறந்திருந்தது அப்படின்னா தான் அது ஃபாசில் ஃபியூலா மாறி இருக்கும். பிளாங்டன், ஆல்கேஸ், பாக்டீரியாஸ் இதுங்கெல்லாம் தான் அந்த டைம்ல பெரும்பான்மையா இருந்திருக்கு. இதுங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்து படிஞ்சு படிஞ்சு அதுக்கு மேல மண்ணு போட்டு அவங்கள மூடி பயங்கரமா பிரஷரைஸ் பண்ணி இதுதான் ஃபாசில் ஃபியூலா மாறி இருக்கே தவிர டைனோசர்ஸ் மாறல. இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா டைனோசர்ஸ் இந்த பூமியில உலாத்திட்டு இருக்கும் போதே அங்க அடியில ஃபாசில் ஃபியூல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் இப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.